இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் சங்கம் ஏஜ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியர்கள் பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் இக்கோசோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கம் போயம்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் ஃபார்மேஷன் ஆஃப் த டைம். அதாவது அந்த காலத்தில் இந்த சமூக உருவாக்கத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியங்கள் பெரிதும் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து, அதாவது சங்க காலத்தில் இந்த சோஷியல் ஃபார்மேஷனை பற்றி நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா சங்கம் போயம்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. According to the திணை concept, Tamilagam was divided into 5 landscapes or ecoregion. ஐந்திணை, நேம்லி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ திணை கோட்பாட்டோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை 5 லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் ஈகோ ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது தமிழ் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஐந்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐந்திணை என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திணையோட கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. ஈச் ரீஜன் ஹேட் டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக், எ ப்ரிசைடிங் டெய்டி, பீப்புள் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் கண்டிஷன் ஆஸ் ஃபாலோஸ். ஒவ்வொரு ரீஜனுக்கும், இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தெய்வம், மக்கள், சூழ் சார்ந்த பண்பாடு, வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தனித்தன்மைகளை கொண்டு இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா குறிஞ்சி, ஹில்லி ரீஜன், ஹண்டிங் அண்ட் கேதரிங். குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும். இங்கே பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் நடந்திருக்கு, உணவு சேகரித்தல் வழக்கமாக இருந்திருக்கு. அடுத்தது முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாஸ்டோரலிசம் கம்பைன்ட் வித் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதாவது பாஸ்டோரலிசம் அப்படின்னா கால்நடை மேய்க்கிறது. அத்துடன் பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மாற்றிட வேளாண்மையும் செய்கிறது அவங்க தொழிலாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதம், ரிவரைன் ட்ராக்ட், வயலும் வயல் சார்ந்த இடமும். இங்கே அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூஸிங் ப்ளவ் அண்ட் இரிகேஷன், கலப்பைகள் மற்றும் நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி அங்கே வேளாண்மை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்தல், கோஸ்டல் லேண்ட், கடலும் கடல் சார்ந்த இடமும். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபிஷ்ஷிங் அண்ட் சால்ட் மேக்கிங், மீன் பிடிக்கிறது, உப்பு உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலை பார்ச்டு லேண்ட் அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடம். ஸோ வறண்ட இடம் தான் பாலை அப்படின்றது. அன்சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் ஹென்ஸ் பீப்புள் டுக் டு கேட்டில் லிஃப்டிங் அண்ட் ராபரி. ஸோ வறண்ட நிலம் அப்படின்றதுனால, ட்ரை லேண்ட் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அங்கே கல்டிவேஷனுக்கு சூட்டபுளாக இல்லை. ஸோ அதனால் அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டில் லிஃப்டிங், அதாவது கால்நடையை திருடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராபரி, கொள்ளையடித்தல், இதெல்லாம் தொழிலாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பாலிட்டி பற்றி பார்ப்போம். தமிழ் அரசமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இன் அ வே திஸ் திணை கிளாசிஃபிகேஷன் இஸ் செட் டு ரிஃப்ளெக்ட் த அன்ஈவன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ் தட் இஸ் சீன் இன் த பொலிட்டிக்கல் ஃபார்ம்ஸ் டூ. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த திணை பாகுபாடு பார்த்தோம் இல்லையா, ஐந்திணை பாகுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த பாகுபாடு சமூகத்தோட பல்வேறு மட்டங்களில் நிலவிய சமச்சீரற்ற வளர்ச்சி பிரதிபலிக்க தான் இருந்தது. அதெல்லாம் அந்த திணை கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸில் நிலவுச்சு அப்படின்னு சொல்லி அது பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. திஸ் இஸ் சீன் இன் த பொலிட்டிக்கல் ஃபார்ம்ஸ். ஸோ அரசியல் வடிவங்களையும் இந்த நிலையை நம்மளால் காண முடியுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 லெவல் ஆஃப் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழார், வேளிர், வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீழார், நம்ம ஏற்கனவே வேளிரை பற்றி பார்த்துருந்தோம். சீஃப் வேளிர் தான் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் அதியமான், சத்யபுத்திரர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க தமிழக அரசமைப்பில். ஸோ யாருன்னா கீழார், வேளிர், வேந்தர். ஸோ கீழார் வேர் த ஹெட்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் or a small territory later known as நாடு, then became head of administration division. இந்த கீழார் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா கிராமங்கள் இல்லைன்னா ஒரு சிறிய பகுதியோட தலைவராக இருந்து பின்னர் பார்த்திங்கன்னா நாடு அப்படின்ற அறியப்பட்ட நிர்வாக பிரிவுடைய தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ கீழார் தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த வில்லேஜஸ் ஆர் ஸ்மால் டெரிட்டரி. பின்னால் பார்த்திங்கன்னா நாடு அப்படின்ற அறியப்பட்ட பகுதிக்கு நிர்வாக பிரிவோட தலைவராகவும் இருந்திருக்காங்க.
தே வேர் த சீஃப் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் லிவிங் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீழார் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் வாழக்கூடிய பழங்குடி சமூகத்தோட தலைவராகவும் இருந்திருக்காங்க. த வேந்தர் வேர் கிங்ஸ் கண்ட்ரோலிங் லார்ஜர் ஃபெர்டைல் டெரிட்டரிஸ். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி வேந்தர் பார்த்திங்கன்னா கிங்ஸு இவங்க பார்த்திங்கன்னா நிறைய லார்ஜ் ஏரியாஸ், அதுவும் ஃபெர்டைல் டெரிட்டரிஸ், அதை வளமிக்க நிலப்பகுதிகளை வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா the Velir who were many in numbers control the territories of varied geographical nature, mainly hilly and forest areas that were in between the Mohendas fertile territories. வேலிர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா control the territories of geographical nature, mainly hilly and forest areas that were in between the Mohendas fertile territories. பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட குறிப்பாக பார்த்திங்கன்னா மூவேந்தர்களோட வளம் நிறைந்த பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டு பகுதிகளை வந்து தங்கள் கட்டுப்பாட்டுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவேந்தர்களோட வளம் நிறைந்த பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான, ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ மெயின்லி ஹில்லி அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் வந்து வச்சுருந்துருக்காங்க. சீஃப்ஸ் லைக் அதியமான், பாரி, ஐ, எவி அண்ட் இருங்கோ ஈச் கமாண்டட் அ பிக் ஏரியா ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வேறு சீஃப்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் யார்? அதியமானை தான் பார்த்திங்கன்னா சத்யபுத்திரர் அப்படின்னு சொல்லி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீஃபான அதியமான், பாரி, ஐ, எவி, இருங்கோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிலங்களை வந்து இவங்க கண்ட்ரோல் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த நிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வளமிக்க பகுதிகளாக இருந்திருக்கு. அதை தான் வந்து ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே வர் ஜெனரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த போயட்ஸ் அண்ட் பாத்ஸ். ஸோ இந்த சீஃப்ஸான அதியமான், பாரி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் பார்த்திங்கன்னா புலவர்கள், பாடல் கலைஞர்கள் இவங்களாம் வந்து ஆதரிச்சிருக்காங்க. தே ஹேட் மிலிட்ரி பவர் அண்ட் தேர் வர் ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ் அமாங் தீஸ் சீஃப்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கேப்சர் ஆஃப் கேபிட்டல். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமான படை வலிமை வந்து இருந்துச்சு. கேட்டில் வந்து யார் வந்து கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து ஃப்ரீக்வன்ஸாக வார் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்ஸாக வந்து கேட்டில் வந்து யார் கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வார்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆன் மெனி ஒகேஷன் தே சீம் டு ஹேவ் யுனைடட் அண்ட் கன்ஃபரண்டட் ஒன் ஆர் அதர் ஆஃப் த த்ரீ கிங். சில ஒகேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த த்ரீ கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, சேர, சோழ, பாண்டியர்கள், இவங்களுக்கு எதிராக வந்து இவங்க எல்லாமே ஒன்று திரண்டு வந்து எதிர்த்துருக்காங்க. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மூவேந்தர்களில் யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன் ஆர் அதர் ஆஃப் த த்ரீ கிங், யாராவது ஒருத்தர் வந்து சேர, சோழ, பாண்டியர்களை யாராவது ஒருத்தர் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து எதிர்த்துருக்காங்க. There are differing views among scholars with regard to the political organization of the three kings. ஸோ சங்ககால சேர, சோழ, பாண்டிய அரசுகளோட அரசியல் அமைப்பை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா அறிஞர்களிடையே, அதாவது ஸ்காலர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, த இயர்லியர் அண்ட் டாமினன்ட் வியூஸ் த சங்கம் ஏஜ் சொசைட்டி வாஸ் எ வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட் சொசைட்டி. ஸோ முற்கால அறிஞர்கள் வந்து அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்கம் ஏஜ் சொசைட்டி வந்து ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட் சொசைட்டியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அதர் வியூ விச் இஸ் புட் ஃபார்வர்ட் இன் ரீசன்ட் டிகேட்ஸ் இஸ் தட் த பொலிட்டிக்கல்ஸ் ஆஃப் த சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் வேர் ப்ரீ-ஸ்டேட் சீஃப்டோம்ஸ். த ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் த லேட்டர் வியூஸ் ஆர் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கு ஆதரவாக வந்து 4 கருத்துக்கள் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயர்லியர் டாமினன்ட் வியூஸ் என்ன இருக்குன்னா, நல்லா வந்து வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட் சொசைட்டியாக இருந்திருக்கு. சங்ககால சேர, சோழ, பாண்டியர்களோட அரசுகள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. வேறு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூவேந்தரோட ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட் சீஃப்டோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடிமை தலைமை முறையை வந்து சேர்ந்தது அப்படின்றது இவங்களோட கருத்தாக இருக்குது. அதுக்கு என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நோ சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் நோட்டிஸ்ட். ஸோ சமூக பிரிவினை வந்து எதுவுமே வெளிப்படலை. இந்த ப்ரீ ஸ்டேட் சீஃப் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன ரீசன், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து சமூக பிரிவினை வந்து வெளிப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் டெரிட்டோரியல் அசோசியேஷன் இஸ்
ஆப்சண்ட். ஸோ எல்லைகளை வந்து தெளிவாக வரையறை வந்து செய்யக்கூடிய நிலை வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பராக வந்து எல்லைகளை வந்து தெளிவாக வந்து வரையறுத்திருக்காங்க. அது இல்லை, ப்ராப்பராக பண்ணது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த டிஸ்ட்ரக்டிவ் வார்ஃபேர் டிட் நாட் அலோவ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு அரசோட உருவாக்கத்திற்கு தேவைப்படும் வேளாண்மை வளர்ச்சி, வேளாண்மை உபரி நாசம் ஏற்படுத்தக்கூடிய போர்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேளாண்மைக்கு வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேளாண்மைக்கு வந்து நாசப்படுத்தக்கூடிய வார்ஃபேர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தடுக்கப்பட்டிருக்கு. நோ எவிடன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஆஸ் இன் த கவர்மெண்ட் ஆஃப் நார்த் இந்தியா. ஸோ வட இந்திய அரசுகளில் போல் வரி விதிப்பு வந்து இருந்ததாக வந்து எந்த ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ ஸ்டேட் சீஃப்டம்ஸுக்கு, அதாவது குடிமை தலைமை முறைக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமூக பிரிவினை வந்து இல்லை அப்படின்றாங்க. எல்லைகளை வந்து தெளிவாக வரையறை செய்யப்படாத நிலை இருந்திருக்கு, ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரசோட உருவாக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய வேளாண்மை வளர்ச்சிக்கு வந்து வேளாண்மை வளர்ச்சிக்கும் அதே மாதிரி வேளாண்மை உபரிக்கும் வந்து நாசம் ஏற்படுத்தக்கூடிய வந்து போர்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சொன்ன கருத்துக்கு வந்து எதிராக சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, the following counter arguments are presented in response. A closer look at the Sangam literature reveals a social differentiation is evident in the Mardam region. ஸோ இவங்க வந்து கட்டமைக்கப்பட்ட அரசு, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்க இலக்கியங்களை வந்து நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா, மருத நிலப்பகுதியில் வாழக்கூடிய சமூகத்தில் வந்து வேற்றுமைகள் வந்து இருந்துச்சு. இங்கே முன்னாடி என்ன சொன்னாங்க, சோஷியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சோஷியல் டிஃப்ரென்சியேஷன், அதாவது மருதம் ரீஜனில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The territorial association are very clear in the case of the மூவேந்தர் and their important position is corroborated by the Greco-Roman text from the 1st century CE. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட நிலத்தின் மீது வந்து மூவேந்தர் கொண்டிருந்த பற்றையும் இவர்கள் வந்து பெற்றிருந்த செல்வாக்கையும் பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்களை வந்து துணை சான்றாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ஃபேர் ஃபார் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் வாஸ் த மேஜர் தீம் ஆஃப் புறந்திணை. ஸோ புறந்திணையில் வந்து எப்படி வந்து ஆட்சி பகுதியை வந்து விரிவுபடுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களை பற்றி நம்மளால் எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா புறந்திணையில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றாங்க. ஸோ புறந்திணையில் வந்து மேஜர் தீம், அதாவது முக்கியமான கருப்பொருள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வார்ஃபேர் எப்படி இருந்துச்சு, டெரிட்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வார்ஃபேர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதில் தெரிஞ்சுக்க முடியுது. எவிடன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன் அட் த ஹைவேஸ் அண்ட் இன் த போர்ட் ஆஃப் காவிரிப்பட்டினம் இஸ் சைட்டட். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, டாக்ஸேஷன் வந்து இல்லை, நார்த் இந்தியா மாதிரி இங்கே வந்து டாக்ஸேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய கருத்தில் வந்து டாக்ஸேஷன் வந்து இருந்திருக்கு ஹைவேஸில். முக்கியமாக பார்த்திங்கன்னா போர்ட்டு, துறைமுகம், வணிக பெருவழிகள், இந்த போன்ற துறைமுகங்களான காவிரிப்பட்டினம், இந்த இடத்துலலாம் வந்து டாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Chera king is spoken as receiving the resources from the hills and the port of Musri. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேர மலைப்பகுதிகளிலேருந்து பார்த்திங்கன்னா முசிறி துறைமுகத்திலேருந்து சேர அரசர் வந்து வரி பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரேட் played an important role between the last 1st century BC and 3rd century CE. ஸோ லாஸ்ட்டு 1st century BCயிலேருந்தும் 3rd century CEலையும் பார்த்திங்கன்னா வணிகம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரேட் வந்து இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், பொலிட்டிக்கல் அசிடென்சி ஆஃப் த வேந்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த சீஃப்ஸ் ஆஃப் அயன் ஏஜ் 1100 to 300 BC emerged the வேந்தர் ஆஃப் த இயர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட். ஸோ இரும்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1100லேருந்து 300 BC வரைக்கும். இதிலிருந்து தோன்றிய தலைவர்களிடமிருந்து தொடக்க கால வேந்தர்கள் வந்து உருவாயினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீஃப் ஆஃப் அயன் ஏஜ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வேந்தர் ஆஃப் த இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து உருவாகியிருக்காங்க. while certain chiefs attained higher status வேந்தர், though the large and effective control of pastoral and agriculture region other in the marginal regions remained as chieftains வேளிர். ஸோ இந்த வேந்தர் பார்த்திங்கன்னா அவங்க தலைவர்களில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் மீதும் வேளாண் நிலங்கள் மீதும் பார்த்திங்கன்னா
அவங்களோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வைத்ததன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலையை வந்து அடைகிறாங்க. யார் வேந்தர் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலை வந்து அடைகிறாங்க. மற்றவர்களை பார்த்திங்கன்னா என்ன அழைக்கிறாங்க, தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வேளிர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களாக இருக்காங்க. வேந்தர் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலை வந்து அடைகிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய டெரிட்டரிஸ், அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் வந்து கொண்டு வராங்க. அதை மற்ற மார்ஜினல் ரீஜன்ஸ் ஒரு குறுகிய நிலங்கள் தான் பார்த்திங்கன்னா வேளிர்கிட்ட போய் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேந்தர் கீழே வந்து வேளிர் வந்து இருந்திருக்காங்க. For example, Adhimans mentioned as Satyaputra in the Ashokan inscription became a weak and did not attain the status of king like the Chola, Pandya and Cheravendar. ஸோ அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து சவுத் இண்டியன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி 4 பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோலா, சேர, பாண்டியா, சத்யபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதிகமானதான் பார்த்திங்கன்னா சத்யபுத்திரர் அப்படின்னு சொல்லி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பின்னால் வந்து ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய சேர, சோழ, பாண்டியர்கள் மாதிரி அந்த நிலையை வந்து அவங்களால அடைய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. த வேந்தர் சப்ஜுகேட்டட் த சீஃப்டைன்ஸ் கீலார், வெளிர் அண்ட் ஃபாட் வித் த அதர் 2 வேந்தர்ஸ். இந்த வேந்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற 2 சீஃப்டைன்ஸையும் வந்து அவங்க கூட சேர்த்துக்கிட்டு போரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழார்களையும் வேளிர் குல தலைவர்களையும் பார்த்திங்கன்னா வேந்தர்கள் வந்து அடிப்பணிய வச்சுருக்காங்க. வேந்தர்கள் பார்த்திங்கன்னா கீழார், வேளிர் 2 பேரையும் வந்து அடிப்பணிய வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அடிக்கடி அவங்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா போரிட்டுருக்காங்க. வேந்தர்ஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா போரிட்டுருக்காங்க. For this, they mobilized their own warriors besides seeking the support of some வேளிர் chiefs. ஸோ இதன் பொருட்டு என்ன ஆகுது அப்படின்னா தங்களுக்கு என்ன வந்து படை வீரர்கள் அணியை திரட்டியதோடு பார்த்திங்கன்னா சில வேளிர் குல தலைவர்கள் உதவியும் வந்து பெறுறாங்க. The adoption of titles was one of the measures adopted by the Sangam age Vendar to display their power. ஸோ அவங்களோட பவர், அவங்களோட வலிமையை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக சில பட்டங்களை வந்து அவங்க வந்து சோடிக்கிறாங்க. அப்படி என்னென்ன பட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன், பெருவழுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வேந்தர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிற டைட்டில்ஸாக இருக்குது. இதை வந்து ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கும் வேளிருக்கும் வந்து இந்த டைட்டில்ஸ் மூலமாக வந்து வேந்தரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைட்டில் அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கும் வேளிருக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். The patronization of bards and poets and entertaining them in their courts, Avayam, was probably a step undertaken by the king to glorify their name and fame and also their territories and towns. இந்த வேந்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலவர்கள், கலைஞர்கள்லாம் வந்து ஆதரித்து அவங்கள வந்து தங்களோட அரசவையில், அதாவது அவயம், அரசவைனா அவயம் அமர வைத்து கொண்டு ஒரு வகையில் வந்து தங்களையும் வந்து தங்கள் நாட்டை வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வேந்தர்கள் பார்த்திங்கன்னா புலவர்கள், கலைஞர்களாக ஆதரித்து அவங்களோட அரசவையில், அதாவது கோர்ட்டில் வந்து அவயமில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களையும் அவங்க நாட்டை வந்து புகழ்ந்து பாடுவதற்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோழா கிங் கரிகாலன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உத்திரங்கண்ணனார் பார்த்தோம் இல்லையா, கடியலூர் உத்திரங்கண்ணனார், அவருக்கு பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு காயின்ஸை வந்து கொடுத்துருக்காரு. இந்த கடியலூர் உத்திரங்கண்ணனார் தான் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கடியலூர் உத்திரங்கண்ணனார் தான் பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ கரிகாலன் பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு காயின்ஸை வந்து உத்திரங்கண்ணனாருக்கு வந்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொசைட்டி அண்ட் எக்கனாமி, சமூகமும் பொருளாதாரமும். In the Sangam age, the wars waged by the Vendars were involved in expanding their territory base by annexing the enemy territories. ஸோ சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா வேந்தர்கள் மேற்கொண்ட போர்கள் வந்து எதிரிகளோட பகுதிகளை வந்து கைப்பற்றி அதன் மூலமாக வந்து தங்களோட ஆட்சியலை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. எண்டமிக் வார்ஃபேர் ப்ரெசியூம்லி கிரியேட்டட் கண்டிஷன் ஃபார் சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ அடிக்கடி வந்து போர்கள் வந்து முடிவில்லாத ஒரு போர்கள் வந்து நடந்துட்டு இருந்தனால சமூகத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வார் கேப்டிவ்ஸ் சர்விங் இன் சம் கல்ட் சென்டர்ஸ் ஆர் மென்ஷன்ட். ஸோ வார் கேப்டிவ்ஸ் அடிமைகளாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்ட்டு சென்டர்ஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சடங்குகள் நடைபெறக்கூடிய இடங்களில் வந்து கைதிகள் வந்து பணியாற்றிருக்காங்க. சம் ரெஃபரன்ஸ் டு ஸ்லேவ்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் தட். ஸோ ஸ்லேவ்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சில ரெஃபரன்ஸும் கிடைக்குது.
Women were actively engaged in economic production and there were significant number of women poets in the Sangam age. ஸோ பொருளாதார உற்பத்தியில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நல்ல பங்கு பெற்றிருக்காங்க. சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா பல பெண்பார் புலவர்களும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த சங்க காலத்தில் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார உற்பத்தியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, பங்கெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வந்து பல பெண் புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. There is evidence of craft production such as bronze vessels, beads and gold works, textiles, shell bangles and ornaments, glass, iron smithy, pottery making. ஸோ கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இருந்ததுக்கான எவிடன்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து எங்கெங்கே காமனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸான அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரிப்பட்டினம், மதுரை, கொர்க்கை, பட்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இங்கெல்லாம் வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து காமனாக இருந்திருக்கு. மதுரை, காஞ்சி வந்து டே மார்க்கெட், நைட் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு, அங்கே வந்து செவரல் கிராஃப்ட் கூட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுதா, மதுரை காஞ்சிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மதுரை காஞ்சியில் பார்த்திங்கன்னா பகல் மற்றும் இரவு நேர கடை வீதிகளை வந்து ஆலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பல வகைப்பட்ட கைவினை பொருட்கள் வந்து விற்பனையாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் மதுரை காஞ்சிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வேர் நாட் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த காமோடிட்டிஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட இல்லாத பொருளை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஷியஸ் இல்லைனா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை வந்து கொடுத்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு ரா மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சச் ரா மெட்டீரியல்ஸ் ரீச் த இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் where various objects were made and they were again exchanged for some other produce. ஸோ அந்த மாதிரி வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் வந்து ரீச் ஆகுது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலமாக வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேட் பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஒரு கூட்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பண்டமாற்று முறை வந்து இருந்திருக்கு. The names of person mentioned in inscription on pottery reveal the presence of non-Tamil speaker, mostly traders in certain craft centers and towns. ஸோ நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்ரி அதாவது பாட்ரியில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸும் இருந்திருக்காங்க, தமிழ் அல்லாத அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மோஸ்ட்லி யார் இந்த தமிழ் பேசாதவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரேடர்ஸ், கிராஃப்ட்மேன்ஸ் இவங்களாம் வந்து டவுன்ஸில் வந்து இருந்திருக்காங்க. ட்ரேடர்ஸ் ஃப்ரம் ஃபார் அவே ரீஜன் வேர் ப்ரெசென்ட் இந்த தமிழ் கண்ட்ரி. வேறு நாட்டில் இருந்தக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் கண்ட்ரியில் வந்து இருந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம வேற்று நாட்டவர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா மணிமேகலையில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகதா ஆர்டிஷியன்ஸ், மராத்தா மெக்கானிக்ஸ், மால்வா ஸ்மித்ஸ், யானவா கார்பெண்டர்ஸ் ஒர்க்கிங் இன் கோஆப்ரேஷன் வித் தமிழ் கிராஃப்ட்ஸ்மென்ஸ். ஸோ மகதா நாட்டை சேர்ந்த ஆர்டிசன்ஸ், மராத்தா மெக்கானிக்ஸ், மால்வா ஸ்மித்ஸ், யாவனா கார்பெண்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் கிராஃப்ட்ஸ்மேன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் such as வாணிகன், சட்டன், நிகாமா appear in the தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் டேர்ம்ஸான வாணிகன், சட்டன், நிகாமா இந்த பேர்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. Salt merchants called Umanur traveled in bullock carts along with their families for trade activities. Salt merchants அப்படின்னு சொல்லவங்களை பார்த்திங்கன்னா உமனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்கக்கூடிய வண்டிகளை எடுத்துக்கிட்டு குடும்பத்தோடு வந்து வணிக நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ மாடுகளோட கூடிய வண்டியை எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா வணிக நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. சட்டு ரெஃபர் டு த இட்டினரி ஆர் மொபைல் மெர்ச்சன்ட்ஸ். சத்து அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்கள். சட்டு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மொபைல் மெர்ச்சன்ட்ஸ், ஒரு இடம் விட்டு போய் இன்னொரு இடம் போய் வணிகம் செய்கிறவங்க பேர் தான் பார்த்திங்கன்னா சட்டு அப்படின்றவங்க. சால் மெர்ச்சன்ட்ஸ் பார்த்திங்கன்னா உமன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. In trade, barter system was in vogue, though coins were also used.
இன் யூஸ் ரோமன் காயின் சர்க்குலேட்டட் ஆஸ் புல்லியன். ட்ரேடில் பார்த்திங்கன்னா பாட்டர் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. காயின்ஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பாட்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாணயங்கள் வந்து இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையை வந்து அதிக அளவில் வந்து பழக்கத்தில் வந்து இருந்திருக்கு. ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் வந்து பரிமாற்றத்திற்காக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. Long distance trade existed and the connection with the Roman Empire and the Southeast Asia are in evidence at many archaeological sites. ஸோ ரோம பேரரசு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்தில் அமைந்துள்ள நாடுகளோடும் பார்த்திங்கன்னா வணிக தொடர்புகள் வந்து மேற்கொண்டது வந்து நம்ம வந்து தொல்பொருள் ஆய்வு சான்றுகள் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. The southern part of India, because of its easy access to the coast and the location in the maritime trade routing connecting the east and the west, played an important role in the overseas contacts. So southern part of India பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் மேரிடைம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. கடல் தென் பகுதியில் கடற்கரைகள் எளிதாக வந்து சென்றடைய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கையும் மேற்கையும் வந்து இணைக்கும் கடல் வழி பாதையில் அமைந்திருந்த காரணத்தினால கடல் கடந்த தொடர்புகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த மேஜர் இயர்லி ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் ஹேவ் எவிடன்ஸ் ஆஃப் Roman amphora, glassware and other materials suggesting active maritime activities. ஸோ நமக்கு சில எவிடன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த எவிடன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ஆம்போரா, கிளாஸ்வேர், இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ், கடல் கடந்த வணிகம் வந்து நல்லா வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. த வெல்த் brought by the Romans and the arrival of foreign merchants is evidence in the archaeology as well as literature. ஸோ ரோமன்ஸ் வந்து நிறையா வந்து வெல்த் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அயல்நாட்டு வணிகர்கள் வந்து நிறைய செல்வங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தொல்பொருள் அப்புறம் இலக்கிய சான்றுகள் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரோமன் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் மெனி ஹாட்ஸ் இன் த கோயம்புத்தூர் அண்ட் இன் மெனி அதர் பிளேசஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்கள் குவியல்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் தென்னிந்தியாவோட ஏனைய பகுதிகளில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரோமன் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களோட குவியல்கள் வந்து கோயம்புத்தூர் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவோட ஏனைய பகுதிகளில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐடியாலஜி அண்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The earliest evidence of the appearance of former religious activities appears in the time of Ashoka when Buddhism reached South India and Sri Lanka. ஸோ முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகள் தோற்றம் வந்து அசோகர் காலத்தில் இருந்து தென்பட தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட அதை தான் சொல்கிறாங்க, ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு மத நடவடிக்கைகள் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அசோகர் காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போலேருந்து தான் பார்த்திங்கன்னா தென்பட ஆரம்பிச்சிருக்கு. வென் புத்திசம் ரீச்ட் சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா பௌத்த மதம் வந்து தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வந்து பரவி இருந்தது. அசோகா டாட்டர் இஸ் கன்சிடர்ட் டு ஹாவ் டேக்கன் அ சாப்ளிங் ஆஃப் போதி ட்ரீ டு ஸ்ரீலங்கா. ஸோ அசோகரோட மகள் பார்த்திங்கன்னா போதி மரத்தை வந்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக வந்து ஒரு கருத்து இருக்குது. There is a legend associated with the movement of Chandragupta Maurya to Karnataka region before the time of Ashoka. அசோகருக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா மௌரியர் வந்து கர்நாடகத்துக்கு வந்து வருகை தந்திருக்காரு. அந்த பழக்கத்தை வந்து அப்படி அதாவது there is a legend associated with the movement of Chandragupta Maurya to Karnataka region before the time of Ashoka. ஸோ அசோகாவுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா வந்து கர்நாடகா ரீஜனில் வந்து இந்த ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து முன்னாடியே வந்து கொண்டு வந்திருக்காரு. த சாத்வனாஸ் சங்கம் கிங்ஸ் அண்ட் இஷ்வாகூஸ் சப்போர்ட்டட் வேதிக் சாக்ரிஃபைஸ். சாத்வனாஸ் சங்கம் கிங்ஸ் ஈஷ்வாஹாஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேதிக் சாக்ரிஃபைஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. The evidence for the movement of Brahmins and the performance of Vedic ritual practices found in the Sangam text. ஸோ பிராமின்ஸோட மூமெண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதிக் ரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா சங்கம் டெக்ஸ்ட்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பட் த வர்ணாசிரம ஐடியாலஜி வாஸ் எட் டு டேக் ரூட் இந்த தமிழ் ரீஜன். வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா
அது வந்து தமிழ் பகுதிகளில் வந்து இன்னும் வந்து வேரூன்றல. அந்த சங்கம் காலத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி சங்கம் ஏஜில் வந்து திணை கோட்பாடு தான் இருந்திருக்கு. வர்ணாசிரமம் அப்படின்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை. அந்த பீரியடில் அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா வர்ணாசிரமம் அப்படின்றது வந்து தமிழக பகுதிகளில் வந்து தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்ஸ் ஆஃப் புத்திசம் இஸ் வைட்லி ஃபவுண்ட் இன் சவுத் இந்தியா. பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் வந்து தமிழகத்தில் வந்து பரவலாக காணப்படுது. த கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா ஆஃப் ஆந்திரா ஹேட் மெனி இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் சென்டர்ஸ். ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, கோதாவரி டெல்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய புத்திஸ்ட் சென்டர்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன் கண்டக்டட் இன் அமராவதி, நாகார்ஜுனகொண்டா எக்ஸெட்ரா ஷோ ஹவு டீப் ரூட்டட் வாஸ் புத்திசம். ஸோ தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக தொல்லியல் ஆராய்ச்சி வந்து அமராவதி, நாகார்ஜுனகொண்டா இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா பௌத்த மதம் வந்து எவ்வளோ வேரூன்றி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன் தமிழ்நாடு காவிரிப்பட்டினம் அண்ட் காஞ்சிபுரம் ஹேவ் எவிடன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்டூபாஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காவிரிப்பட்டினம், காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் வந்து புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் வந்து இருந்ததுக்கான சான்று வந்து இருந்திருக்கு. பட் கம்பேர்ட் டு ஜெயினிசம் த எவிடன்ஸ் ஆஃப் புத்திசம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபியூ சைட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த சமண மதத்தோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பௌத்த மதத்திற்கான சான்றுகள் வந்து தமிழகத்தில் வந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே வந்து கிடைக்கப்படுது. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஜெயினிசம் தான் அதிகமாக இருந்திருக்கு. நமக்கு புத்திசம் இருந்ததுக்கான சான்றிதழ்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. த நியூமரஸ் கேவ் ஷெல்டர்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு ஷோ தட் ஜெயினிசம் வாஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த தமிழ் கண்ட்ரி. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பௌத்த மதத்தை காட்டிலும் வந்து சமண மதம் வந்து செல்வாக்கோடு விளங்கியது அப்படின்னு சொல்லி நம்மளால் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. தேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த காமன் பீப்புள் இஸ் நாட் நோன், பட் வி ஹாவ் எவிடன்ஸ் ஃபார் த மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் லே டிவோட்டிஸ் சப்போர்ட்டிங் ஜெயின் மாங்க்ஸ் பை ப்ரொவைடிங் ராக் ஷெல்டர்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். நம்ம வந்து வணிகர்களும் சாதாரண மக்களும் பார்த்திங்கன்னா சமண துறவிகளுக்கு வந்து பாறை மறைவுகள் வந்து படுக்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடர் காமன் பீப்புள் இஸ் நாட் நோன், ஆனால் வந்து மெர்ச்சன்ட்ஸ் வி ஹாவ் அன் எவிடன்ஸ் ஃபார் த மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் லே டிவோட்டிஸ் சப்போர்ட்டிங் ஜெயின் மாங்க்ஸ். காமன் பீப்புள் பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாதான் எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனால் மெர்ச்சன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வணிகர்களும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயின் மாங்க்ஸ்க்கு வந்து பாறை மறைவுகள் வந்து படுக்கைகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஷெல்டர்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. In the post-centuries, Jain contribute substantially to Tamil literature. ஸோ சங்கம் அறிவிய காலத்தில் வந்து சமணர் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு வந்து ஒரு நிறைய அளப்பரிய சேவையை வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா கூட பார்த்திங்கன்னா அது வந்து சமண மதம், ஜெயினிசம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சங்கம் அறிவிய காலத்தில், அதாவது 3rd century to 6th centuryல பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சமணர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு வந்து நிறைய வந்து அளப்பரிய சேவைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் காலப்ராஸ் போஸ்ட் சங்கம் பீரியட். ஸோ காலப்ராஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த பீரியட் பிட்வீன் த சங்கம் ஏஜ் அண்ட் த பல்லவ பாண்டியா பீரியட் ரஃப்லி பிட்வீன் 300 CE அண்ட் 600 CE. ஸோ 300 CE அண்ட் 600 இந்த இன்பிட்வீன் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் சங்கம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் காலப்ராஸ் இஸ் நோன் அஸ் த ஏஜ் ஆஃப் காலப்ராஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழகம். As the three traditional kingdoms disappeared in the interval due to occupation of the territory by a warlike group called the Kalabras, the period was called an interregnum or dark age by early historians. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மூவேந்தர்கள், இந்த மூவேந்தர்களும் பார்த்திங்கன்னா தோற்கடிக்கப்பட்டதால் காலபரார்களால் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. காலபரார்கள் பார்த்திங்கன்னா இடைக்கால ஆட்சி வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த 3 ட்ரெடிஷ்னல் கிங்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வீனிங் பீரியடில் வந்து டிஸிப்பியர் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலபராஸோட பீரியடை வந்து இருண்ட காலம், அதாவது டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லி இயர்லி ஹிஸ்டாரியன்ஸ், தொடக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ சப்போஸ் தட் மெனி குட் ட்ரைட்ஸ் ஆஃப் இயர்லியர் தமிழ் கல்ச்சர் டிஸப்பியர்ட் இன் திஸ் இன்டர்வல். ஸோ ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறு மறைந்திருக்கலாம்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கருத்து வந்து சரியில்லை. த ஐடியா ஆஃப் காலப்ராஸ் இன்டர்க்ரம் இஸ் நோ மோர் அக்செப்டட் அஸ் கரெக்ட். ஸோ காலப்ராஸோட பீரியட் வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இருண்ட காலம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு இயர்லி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலப்ராஸோட பீரியட் வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலப்ராஸோட பீரியட் வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த கருத்தை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Rather, this is a time where the greatest Tamil work, Thirukkural, was written along with many other grouped as the 18 minor works. ஸோ இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து எழுதியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் தமிழ் ஒர்க் வந்து திருக்குறள் வந்து இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ திருக்குறள் வந்து இந்த பீரியடில் தான் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மற்ற 18 மைனர் ஒர்க்ஸும் வந்து இந்த டைமில் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் தான் சேர்ந்துருக்கும் போது நம்ம எப்படி வந்து இதை வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த பிற்கால அறிஞர்கள் வந்து கருத்தை முன்வைக்கிறாங்க. The epic Silappatikaram and Manimekalai also belong to this period, as this was the time when non-orthodox religion Jainism and Buddhism became more influenced. The scholars of the orthodox Vedic Puranic school seem to have created the impression that the ruling Kalabras of the time were evil in nature. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நான் ஆர்த்தோடாக்ஸ் ரிலீஜன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நான் ஆர்த்தோடாக்ஸ் ரிலீஜன் அப்படின்றது ஜெயினிசம், ராமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து ரொம்ப வந்து பாப்புலராக இருந்திருக்கு. இந்த 3rd to 6th century பீரியடில் வந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் வேதிக் புராணிக் ஸ்கூல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலப்ராஸ் வந்து ஒரு ஈவில் பீரியடு, இந்த பீரியட் வந்து ஒரு ஈவில் பீரியடு, ஒரு டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிரம்மையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து காலப்ராஸ் பீரியடை வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. The recent interpretation of this period takes it as a period of transition leading to enlarged state societies under the Pallavas, ruling over northern Tamil Nadu and Pandyas in the south from the 6th centuries onwards. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பல்லவாஸ் பார்த்திங்கன்னா நார்தன் தமிழ்நாடு வந்து ரூல் பண்ணுறாங்க. பாண்டியாஸ் வந்து மதுரையை வந்து கேபிட்டலாக எடுத்துக்கிட்டு சவுத்தை வந்து 6th centuryலேருந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. டு ஸ்டார்ட் வித் த ரூலர்ஸ் ஆஃப் திஸ் நியூ ஸ்டேட்ஸ் வேர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்ட் ரிலீஜன்ஸ். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம பல்லவா பீரியடில் பார்க்கும்போது மகேந்திரவர்மன் வந்து இனிஷியலாக வந்து ஜெயினிசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அப்பர் தான் வந்து சைவிசம்க்கு வந்து மாற்றிருப்பார். அதே மாதிரி பாண்டியா கிங்கும் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து ஜெயினிசமில் வந்து சைவிசம்க்கு வந்து மாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த ரூலர்ஸ் எல்லாமே வந்து ஜெயினிசம் புத்திசம் தான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதிக் புராணிக் ரிலீஜன், ஸோ ஆர்த்தோடாக்ஸ், ஹெர்த்தோடாக்ஸ், சைவிசம், வைஷ்ணவிசம், பக்தி மூமெண்ட் இதெல்லாம் வர ஆரம்பித்ததுனால இவங்க எல்லாமே வந்து மாறிட்டாங்க. ஜெயினிசம் மற்றும் புத்திசம்லேருந்து இந்த கிங்ஸ் எல்லாமே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. But the influence of Jain and Buddhist religions on the general society was so strong as to evoke much aversion from the Bhakti saints. So பக்தி இயக்க அடியார்கள் பார்த்திங்கன்னா வெறுப்பை தூண்டக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து சமண பௌத்த மதங்கள் பெரும் செல்வாக்கை வந்து பெற்று அதாவது மக்கள்கிட்ட வந்து இந்த பக்தி சயின்ஸ் எல்லாமே வந்து ஜெயினிசம் புத்திசத்தை வந்து வெறுக்கக்கூடிய வகையில் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஜெயினிசம் புத்திசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அடுத்தது பாருங்கள், டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எ குரூப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்டட் பூலாங்குறிச்சி இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டேட்டா டேபிள் டு அபவுட் த மிடில் ஆஃப் த 5th century நேம் 2 kings. தேர் ஆர் சேந்தன் அண்ட் குரான். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளை வந்து ஒன்று சேந்தன் மற்றும் பார்த்திங்கன்னா சேந்தன் அப்புறம் குரன் அப்படின்னு சொல்லி 2 அரசர்களோட பேரை வந்து குறிப்பிடுறாங்க. Though there is no mention about their family or dynasty name, some scholars identify them as Kalabras rulers. ஸோ இவங்களை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியல, அவங்க டைனஸ்டி, அவங்க ஃபேமிலி பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் வந்து இவங்க வந்து காலப்ராஸ் ரூலர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. யார்? இந்த சேந்தன் அண்ட் குரன். The Kalabra kingdom seems to have been uprooted by the Pandya around the 3rd
குவார்ட்டர்ஸ் ஆஃப் 6th century CE. ஸோ 6ஆம் நூற்றாண்டு 3வது காலப்பகுதியில் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்ரார் ஆட்சி வந்து பாண்டியர்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக வந்து தெரியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து கீழடியை பற்றி பார்க்கணும். ஸோ கீழடி அப்புறம் வந்து கொஷின்ஸ் ரெண்டுமே வந்து தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.